ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து சமையல். இன்றைக்கி பிரெட் டோஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். பிரெட் இருந்தால் மட்டும் போதுங்க வீட்டில். நம்ம நினச்ச உடனேயே இந்த ரெசிபி ரொம்பவே சுலபமாக செஞ்சு டேஸ்டியாக சாப்பிட்லாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையில் நம்ம அதிகபட்சம் 4 ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது நான் ஒரு முட்டைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சை பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக சேர்த்துட்டா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை பீட்ரு வச்சோ நல்லா பீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீட் பண்ணி இதை வச்சுட்டு இப்போது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருங்க. நான் வந்துட்டு கல் வச்சுருக்கேன், தோசை கல், இரும்பு கல். அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்க்கலாம். ஒருவேளை நெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துட்டு நல்லா அந்த தோசைக்கல் முழுவதும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரெட் எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த அந்த எக் மிக்சரில் இதை நல்லா டிப் பண்ணுங்கள். லைட்டாக டிப் பண்ணால் போதும். லைட்டாக டிப் பண்ணி போட்டுருங்க, இல்லாட்டி ப்ரெட்டு வந்துட்டு ஊறிடும். டிப் பண்ணி அந்த தோசைக்கல்லை அப்படியே வச்சுருங்க. தோசைக்கல்லை சிம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி 2 பக்கமும் டிப் பண்ணி தோசைக்கல்லை வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்து இந்த பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை திருப்பி விட்டுறலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். வெந்தவுடனே நம்ம எடுத்து சாப்பிட ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இப்போ நமக்கு சூடான சுவையான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.